பாரிஜாதம் சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன் வர்ஷினி இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. வர்ஷினி கர்ப்பமாக இருக்காங்க. ஸோ இதை வெளியில் சொல்ல முடியலை. வர்ஷினிக்கும் ராகவுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம் அப்படின்னு விஷால் இசை 2 பேரும் ஓடிட்டுருக்காங்க. இதில் ஒரு பக்கம் வந்திருக்கவர் உண்மையான அசோக்கு கிடையாது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையான அசோக்கை தேடி இங்கே இசையும் விஷாலும் ஓடிட்டுருக்கும்போது வர்ஷினி இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. அதாவது வர்ஷினி ராகவ் சொல்கிறது, அந்த போலியான அசோக் என் கழுத்தில் தாலி கட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் நான் விடமாட்டேன் அப்படின்ட்டும் இசையும் விஷாலும் உண்மையான அசோக் அண்ணனை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க. அப்படி தடுத்து நிறுத்த முடியாத பட்சத்தில் நானே மேடை ஏறி உன் கழுத்தில் தாலியை கட்டிடுவேன், நமக்குள்ளே நடந்த எல்லா விஷயத்தையும் நான் அங்கேயே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போது வர்ஷினி சொல்கிறாங்க, இதனால் இசை அக்காவுக்கு தான் கெட்ட பேர், இதெல்லாம் பண்ணினது இசை அக்கான்னு அவங்கள தான் அத்தை தப்பாக புரிஞ்சுப்பாங்க, அதனால இப்படியெல்லாம் பண்ண வேணான்னு வர்ஷினி சொன்னாலும் அது நடந்துடும் இது நடந்துரும்னு நம்ம யோசிச்சு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு, அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேச அந்த இடத்துல வர்ஷினி சொல்கிறாங்க, ஒருவேளை தாலி கட்டுற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு வர்ஷினி ஒரு பக்கம் சொல்ல, ஏன் இப்படி முட்டாள்தனமாக யோசிக்கிற வர்ஷினி அப்படின்ற மாதிரி ராகவ் திட்டிகிட்ருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை இசை ஒரு பக்கம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. உண்மையான அசோக்கை எப்படி இசை கண்டுபிடிக்க போகிறாங்க, எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படின்றதான் அப்கமிங் எபிசோட். சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத.